ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். குரூப் 4ல் இன்னும் என்ன முடிவுகள் இன்னும் பாக்கி இருக்குது அப்படின்னா, சிவி லிஸ்ட் இன்னுமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நடக்கிறதில்ல அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. எக்ஸாம் தான் பார்த்திங்கன்னா பல்வேறு குளறுபடிகளை நடந்துருந்துச்சு அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் இந்த முறைகேடுகள் நடக்குதா அப்படின்ட்டு ஒரு சிலர் பேர் அன்அஃபிஷியல் நியூஸ் எல்லாமே பரவிட்டு இருக்குங்க. பட் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்தா நீங்கள் கண்டிப்பாக சிவியில் செலக்ட் ஆகி ஜாபுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் தவறுதலாக உங்களோட சர்டிஃபிகேட் மாறுதலாக இல்லாத வேறு சர்டிஃபிகேட்டவோ இல்லை உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் மிஸ் ஆகியிருந்து இப்போ கிடைச்சிருந்தாலோ நீங்கள் உடனடியாக பார்த்திங்கன்னா நீங்கள் சேவை மையத்துக்கு போங்க. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சேவை மையத்துக்கு போயிட்டு நீங்கள் ப்ராப்பராக அவங்ககிட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்தா இது பண்ணுவாங்க, அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் இதற்கு பயந்துன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது மட்டும் இல்லாமல் சிவி லிஸ்ட் 2 நடக்குமாலாம் நிறையா பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது நடந்தால் அனைவருக்கும் நல்லது அப்படின்னு தாங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சிவி லிஸ்ட் 2 பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா உள்ளே இழுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட் 1ஓட முடிவு நிலையே இன்னும் எதுவும் தெரிலிங்க. கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இதற்கான ஆர்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடுங்க. சிவி லிஸ்ட் 1 எந்த விதத்தில் நடக்குதுன்னு நமக்கு தெரியுங்க. சிவி லிஸ்ட் 2 எந்த விதத்தில் 1:1 விதத்தில் நடந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் எல்லாமே வெளியே இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வெளியே போயிடுவாங்க. எக்ஸாம் எழுதி சிவிக்கு கலந்துக்காமையோ இல்லை சிவி கலந்து உடனே ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அந்த இடங்களும் பார்த்திங்கன்னா பின்னாடி சீனியாரிட்டியில் வெயிட் பண்ணுறவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா உடனடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவியை அப்லோட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா உடனடியாக அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் ஏதுவாக இருக்குங்க. டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா இனிமேலும் எந்த மாறுபாடுகளும் இருக்காங்க. கரெக்டாக நடந்து நேர்காணல் நடந்து உடனடியாக பதவி ஆணைகள் கொடுக்க 100% வாய்ப்புகள் இருக்குங்க. இனிமேலும் ஏதாவது குளறுபடிகள் நடக்கும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. பட் ஓஎம்ஆர் சீட்டை வெளியிடுறதுக்கான ஆணைகள் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் ஓஎம்ஆர் சீட் வெளியீடு வரதுக்கான டைம் 100% இருக்குங்க. ஓஎம்ஆர் சீட் வெளியிட்டால் அனைவருக்கும் ஒரு குழப்பங்கள் தீருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான நியூஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையே கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக சேருங்க. தேங்க்யூ.